தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய் அக்கௌண்ட் ஏறி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இலவசங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். எதற்காக திமுக இந்த இலவசங்களை நம்ம கொடுக்கணும்? எதற்காக திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை மறைக்கிறதுக்கு வந்து பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க. அதுல வந்து நிறைய கள்ள ஓட்டுகள், நிறைய பேர் இறந்தவங்களோட நிறைய பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டுச்சு. அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமான ஓட்டுகள் இருக்கு. அதற்காக வந்து பாத்தீங்கன்னா பெண்களை டார்கெட் பண்ணி இவங்க வந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எதை மறைக்க 5000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து பல குரல்கள் எழும்புது. இவங்க இவ்வளவு நாட்கள் கொடுக்காம ஏன்னா இப்ப புதுசா எலெக்ஷன் வந்தோம் 4 மாசம் வந்து போய் செம்ம ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊர்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு போட்டிகள் நடத்துறது, கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது, நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பியத்துல வாலிபால் மேட்ச் 1 லட்சம் ரூபாய் மேட்ச் நடத்துறாங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் நடத்தலாம் அவங்களுக்கு தெரியாது. 4 வருஷ காலமாக ஆட்சி செய்யும் பொழுது தமிழகத்தில் இருக்க மக்கள் எங்க போனாங்கன்னு தெரியாது. தமிழகத்தில் இருக்க பெண்களோட பாதுகாப்பு என்னாச்சுன்னு தெரியாது. தமிழகத்தில் இருக்க ஆண்களோட பாதுகாப்பு என்னன்னாச்சுன்னு தெரியல. ஒரு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்னாச்சுன்னு அவங்க தெரியாது. இந்த எலெக்ஷன் வந்தோன்னே இந்த 4 மாத காலமாக இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல, மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த 4 வருட காலமாக யாராவது சொல்லுங்க சட்ட ஒழுங்கு சரியா இருந்துச்சு? கிட்டத்தட்ட கடந்த 6 மாசத்துல தமிழகத்துல மட்டும் 100க்கும் மேற்பட்ட கொலைகள் ரவுடிகளால கொல்லப்பட்டது. இயற்கை மரணம்லாம் கிடையாது. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில தான் ஒரு மாநில கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சென்னைன்றது மிகப்பெரிய இடம். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில திமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணை மிரட்டி பாலியல ஈடுபடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதாவது சென்னை மாதிரி தான் கோயம்புத்தூர் இடம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஆண்கள் விடிய ஒரு பெண்ணை போட்டு கற்பழிக்கிறாங்க. அப்போ இந்த திமுக அரசு இப்பெல்லாம் எங்க போனுச்சு? வாயை மூடிக்கிட்டு இருந்து போட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் வரும்போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 5000 ரூபாய் பெண்கள் ஓட்டு அதிகமாயிருச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்கு, பெண்கள் ஓட்டை கவர்றதுக்கு, நான் பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த 4 வருட காலமாக நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மக்களே நேரடியாக உங்களுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்களே. இந்த 4 வருட காலமாக நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், வதந்திகளா நான் கிளப்பல. நான் என்ன ஒரே வார்த்தை சொல்றேன், திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கேடு எவ்வளவு இருந்துச்சு? அதிமுக இருந்ததை விட அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தா குறைஞ்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருத்தணி பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞனை வந்து வெட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நந்தன காலேஜ்ல ஒரு திமுக பிரமுகர் உட்பட 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. இப்ப இந்த அளவுக்கு திமுக ஆட்சி இருக்கிறப்ப காசு கொடுத்தானே ஆகணும். காசு கொடுக்காம எப்படி ஓட்டு போடுவான்? 5000 ரூபாய் வாங்கி போட்டு, அது மட்டும் இல்லாம இலவசங்களை வாங்கி போட்டு திருப்பி உங்களை நீங்க 5 வருஷத்துக்கு அடிமையாக்கும் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க திமுகவே ஓட்டு போடுங்க, தப்பு இல்ல. காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா என்ன நடந்துச்சு இந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்துல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு? சென்னையெல்லாம் பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு. தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்ன திமுக அப்படி இருக்குன்னு கேட்டா என்ன நல்லா இருந்துச்சு நான் கேட்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொலை வழக்குகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கனிமொழி அக்கா இருக்காங்க தெரியுமா, அவங்க சொன்னாங்க தமிழகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல அதிகமாக விதவைகள் இருக்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருக்க ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தான் காரணம் அப்படின்னா அக்கா கனிமொழி சொல்லியிருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுவே இருக்காது, தமிழகத்துல சுத்தமா இருக்கும், மதுவே சுத்தமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பூரண மதுவிலக்குன்ற ஒன்னே வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதியில இந்த மாதிரி விஷயங்கள் பூரண மதுவிலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே. நீங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டீங்களா இல்ல வைன் ஷாப் தான் கம்மி பண்ணீங்களா? இரவு நேரங்கள்ல அதிகமா சரக்கு விடுறதான் அதிகமாகி போகுது. இரவு நேரங்கள்ல இப்ப சென்னையை பொறுத்த இரவு நேரங்கள்ல எங்க கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சரக்கு வாங்கலாம், 24 மணி நேரம் வாங்கலான்ற அளவுக்கு நிலைமையா இருக்கு. இப்போ உங்களுடைய சட்ட ஒழுங்கு எங்க? நீங்க என்ன நல்லது பண்ணீங்க? நீங்க நல்லது பண்ணலன்னு நான் சொல்ல, பட்டுன்னு திமுக ஆட்சி நல்லதே நடக்கலாம்னு சொல்ல, இவ்வளவு கெடுதல் நடக்குது. ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுக தன்னுடைய பின்புலம், திமுக என்ற பின்புலத்தை கொண்டு அவன் வந்து பயப்படாம ஒரு பெண்ணை, கல்லூரி மாணவிய காலேஜுகளை வச்சு வன்முறையா ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறானா? இது யார் இருக்கு தைரியம்? உங்களுக்கு நீங்க இருக்க தெரியும் தானே? சரி, அடுத்தது நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா நீங்க வந்து இப்போ நீங்க ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான், இப்படி செஞ்சுட்டான், இதனால வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல குறை சொல்லலாமா, செய்யலாமா? திமுக வந்து இப்ப ஸ்டாலினா வந்து இப்பெல்லாம் பண்ணாரு, இப்ப உதயநிதி அப்பெல்லாம் பண்ணாரு அப்படிங்கன்னா சட்டம் யார் கையில இருக்கு?
உங்க கையில தானே இருக்கு. 5 வருட காலமா நீங்க தானே சொன்னீங்க சட்ட ஒழுங்கு நேரடியாக கண் பார்வையில் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனையா இருந்தா நீங்க வந்து நேரடியாக என்ன பார்க்கலாம். இப்போதைக்கு நேரடியாக என்ன பார்க்கலாம்னு ஒரு கார்டெல்லாம் கொடுக்குறேன். அந்த கார்டு எங்க போச்சு? இப்போ நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? இந்த 5000 ரூபாய் காசை கொடுத்து நீங்க மக்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் மறைச்சிடலாம். நான் தன்னுடைய ஆட்சி சரியான ஆட்சியாக இருந்தால் எந்த ஒரு இலவசங்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆனால் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முட்டாளா நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவசங்களை கொடுத்து இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. எல்லா ஊர்லயும் கிரிக்கெட் மேட்ச், ஒரு மேட்சுக்கு 3000 ரூபாய் பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். இப்போ எங்க ஊர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கச்சேரிக்கெல்லாம் தடை போட்டிருந்தாங்க. இப்போ அந்த கச்சேரிலாம் வந்து பாத்தீங்கன்னா தட்டெல்லாம் நீங்கி கச்சேரியில இயங்கிட்டு இருக்கு. இளைஞர்களை கவர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கிறது. திமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய அன்னதானங்கள் போடுறது. இதை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கலாமே, உங்க சட்டம் ஓஹோன்னு சொல்லிருக்கலாமே. இவ்வளவு பிரச்சனை. ஏன்னா திமுக ஆட்சியில தான் இவ்வளவு சீர்கேடு நடக்கிற உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம நீங்க இப்படி பண்றீங்க. தயவு செய்து மாற்றத்தை நோக்கி போங்க. நீங்க டிவிக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்லவே இல்லை. நான் டிவிக்கு ஆதரவா தான் பேசுறேன். ஆனா தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. 5000 ரூபாய் இலவசமா கிடைக்கும் ஓட்டு போட்டு உங்களுடைய ஓட்டை வீணடிச்சு திருப்பி 5 வருடம் அடிமையாக ஆதீங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.